சென்னை எழும்பூர் பகுதியான நரியன்காடு காவலர்கள் குடியிருப்பின் பின்புறம் உள்ள குழந்தை தெருவில் இருந்து விழும் நிலையில் உள்ள வீடுகள் ஆபத்தான முறையில் மக்கள் வசித்து வருகின்றனர். இதுகுறித்து குடியிருப்பு வாசிகளுடன் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய நரியங்காடு தெருவான குழந்தை தெரு என்கிற தெருவில் தற்போது இருந்து வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரக்கூடிய பெரும்பாலான இருக்கக்கூடிய பகுதி மக்களின் முக்கியமான பிரதான கோரிக்கைகளாக தங்களுக்கான வீடுகளை தமிழக அரசு உடனடியாக கட்டித்தரப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த வயர்கள் மின்சார வயர்கள் மூலியமாக விபத்துகளும் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இருக்கக்கூடிய பகுதிவாசி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து இருக்கக்கூடிய தகவல்கள் கேட்டறிவோம். வணக்கம். தற்போது இருக்கக்கூடிய என்ன மாதிரியான பிரச்சனைகள் சமாளிக்கிறீங்க? இந்த மழை வந்து வெள்ளத்தில் பாதிக்கப்படுறோம். ஒயருங்க தொங்குது. எங்களுக்கு இருக்கிற இடம் தண்ணி வந்துடுது. எங்களுக்கு இருக்கிற இடத்துல கட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல. கூலி வேலைக்காரங்க எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. மற்ற இடத்துல நாங்கள் போய் போனால் கூட எங்களுக்கு சம்பாதிக்க முடியாது. இந்த இடத்துல ஆங்கிலேயன்ஸ் கோட்டத்தில் எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். இப்போது இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள்னாக்கா எந்த மாதிரியான பிரச்சனை நீங்கள் சமாளிச்சுட்டு வரீங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில்? அதுக்கப்புறம் வந்து இங்கே வீடுகள்லாம் வந்து விடுப்புலாம் விட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஓடெல்லாம் ஒடிஞ்சு பாலமாக இருக்குது. உள்ளே அந்த பக்கம் அந்த உள்ளே தண்ணி வருது. ஊடெல்லாம் தண்ணி. இந்த குழந்தைய வச்சுன்னுக்குறாங்க. வீட்டு உள்ளே படுக்க முடியல. உள்ளே இருந்து தண்ணி உள்ளே தண்ணி வருது. அந்த பக்கம் கோட்டரத்துலேருந்து தண்ணி வருது. வீட்டு உள்ளெல்லாம் தண்ணி ஆகிடுது. எங்களுக்கு இந்த இடத்துலன்னா ஆங்கிலேயன் கோட்டத்தை கட்டி கொடுங்க தயவு செய்து. பிரதான கோரிக்கைகளாக சுமார் இங்கே வாழ்ந்து வரக்கூடிய 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இங்கே வாழ்ந்து வருகின்றன. அவர்களுக்கான பிரதான கோரிக்கையில் தமிழக அரசு மூலியமாக தெரிவித்து வருகின்றன. அவர்களுக்கான இருக்கக்கூடிய இடங்களிலே தமிழக அரசு மூலியமாக வீடுகளை கட்டித்தரப்பட வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மின்சார வயர்களை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பது குறித்து இருக்கக்கூடிய தகவல்கள். ஆங்கிலோ இந்தியனுக்கான சொந்தமான இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் காலியாக உள்ளது. தற்போது இருக்கக்கூடிய தமிழக அரசு மனசு வைத்தால் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசி மக்களை இடமாற்றம் செய்து கொடுத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது அப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் என்பது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் ரஃபீக். 90 வயசு, எங்கள் அம்மாவுக்கு 86 வயசு. அதுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள். இந்த மழை வந்தால் தண்ணி உண்மையில தண்ணி நிறைய வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறாங்க. இந்த மரம் கிளை வந்து மேலே ஊழ்ந்துருது. ரொம்ப பிரச்சனை. தண்ணி வந்தால் ஸ்கூலில் தான் கொண்டு போய் விட்றாங்க. நாங்கள் பல தடவை இந்த கட்சிக்காரர் அந்த 2 கட்சிக்காரர் சொன்ன யாருமே ஒரு முயற்சியே எடுக்கலை. அப்படியே இங்கே தான் இருக்கிறோம். இவங்க ஆட்சினா நீங்கள் அவங்க ஆட்சி இருந்துச்சு அவங்க கேட்க வேண்டியது தானே. இப்போ எங்களை கேட்குறது இவங்கன்றாங்க, அவங்கள கேளுன்றாங்க. இப்படியே மாற்றி சொன்னால் பாதிக்கப்படுது. நாங்கள் தான் ஒயர் வந்து மழை வந்தால் ஒயரில் அறுந்துக்கிது பொத்து கீழே வந்துடும். கரண்ட்டு போயிடுது. கரண்ட்டு போட்டால் 3 நாள் கரண்ட்டு வர மாதிரி நாங்கள் மெழுகுபத்தி கொளுத்தி வச்சு உள்ளே உட்காந்துக்கிறோம். நிறைய பிரச்சனை இருக்குது. இடத்துல வந்து வீடு தரேன்னு சொன்னாங்க. பரமானந்தம் வந்து ஆங்கிலன்ஸ் இதுவில் பரமானந்தம் வந்து என்ன சொன்னார், இன்னும் 2 வருஷம் இருங்க நாங்கள் பார்க்குறோன்னு. ஓடெல்லாம் ஒஞ்சி இருக்குது. மேலே மழை வந்தால் இன்னமும் ஈரம் அந்த மாதிரி துணியெல்லாம் நாங்கள் வெளியே. ஆமாம், இதுதான் மாற்றி தரேன். எல்லாம் தண்ணி வருது உள்ளே. மாற்றி தரேன்னு சொல்லிட்டு போனவங்க வரவே இல்லை. அவ்வளோதான். நாங்கள் வந்து வெளி இடத்துல கேட்கல. எங்களுக்கு வாழ்த்தரமே இதுதான். இது உள்ளே கட்டி கொடுக்க சொல்கிறோம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய இதுவை எங்களுக்கு கொடுத்துருங்க. பொழைக்க முடியாது. சேர்த்து அவ்வளோதான். கொலை பண்ணி தான் போட்டுருவாங்க. இருக்கிற வயசு பசங்க பிள்ளைங்களே எல்லாரையும். எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. எதனாலும் வெளி இடத்துல போகிறாங்க. நாங்கள் தான் பார்க்குறோம். பெரும்பாக்கம் அங்கன்ற எவ்வளோ கொலை, குழந்தைங்கள நாசம் பண்ணுறாங்க. ஊற்றி கொளுத்துறாங்க. பெட்ரோலை ஊற்றி கொளுத்துறாங்க. ஒரு பசங்க வெளியே வர முடியும். இங்கேனாக்கா 1 மணினா கூட நம்ம வெளியே போகலாம். அங்கேருந்து வர முடியுமா? எங்களை ஆங்கிலன்ஸ் கோட்டர்ஸ் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு உரிமை. அதை கட்டி கொடுக்க சொல்கிறோம்.